தமிழ் தெரியுமா என்று கேட்டதற்கு ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி சோட்டா சோட்டா மாலும் ஹை அப்படின்னு. அவருடைய பதில் கொஞ்சம் கொஞ்சம்தான் ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் முழுமையாக தெரியும், தமிழ் பேசத் தெரியும் என்பதாகத்தான் அந்த பதில் வந்தது. ஆக அடுத்த தலைமுறைக்கு நாம் தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. அதை அதை இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை செய்தே ஆக வேண்டும். நாம் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்ய போகிறார்கள்? இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதலோட இது தேவை, அடுத்த தலைமுறைக்கு தேவை என்பதாக நாம் அறிவித்தல் தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்திற்காகத்தான் இந்த தலைப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அறிவோம், தமிழ் அறிவோம். இந்த தலைப்புக்கு ஒட்டினது போல் நமக்கு இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே என்பது போன்ற ஒரு நகைச்சுவை காட்சி ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் இருக்கிறது. ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மீண்டும் தொடர்வோம். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்ன இது போன்ற நிலைமைதான் நமக்கும். அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரிந்திருக்கிறது? தமிழை பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? அதை வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி சொல்லித்தர இருக்கிறோம் என்பதை ஒட்டிய சிந்தனை தான். பெரும்பாலானோர் சொல்வது சொத்து அதிகம் சேர்ந்துட்டாலே ஆபத்து தான். அது தமிழுக்கும் சரியாகத்தான் இருக்கிறது. தமிழில் நம்மிடம் இருக்கின்ற சொத்துக்கள் போன்ற இலக்கிய வளங்கள் மிக 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 அதிகம். அந்த அதிகமான சொத்து இருப்பதாலோ என்னமோ அதனுடைய அருமை பெருமை தெரியாமலேயே போய்விட்டு. ஒரு வேடிக்கையாக கதையை கூட சொல்வார். ஒரு கோடீஸ்வரனிடம் பணம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. யாரோ வழக்கமாக சொல்பவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு சாமியார் வந்திருக்கிறார், அவரிடம் போய் சேர்ந்தால் அவர் உங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்வார், நிம்மதி தருவார் என்று. அவரும் அதை நம்பி அப்படியே சென்றிருக்கிறார். சென்றவுடன் அவரிடம் அந்த சாமியார் சொல்கிறார், உன்னிடம் இருக்கின்ற சொத்துகளில் விலை மதிப்பு மிகுந்த சொத்துக்களை எல்லாவற்றையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு என்னிடம் வாய். அவரும் அதே போல் வருகிறார். வந்தவுடன் அந்த சாக்கு பையை பெற்றுக்கொண்டவுடன் உடனடியாக சாமியார் ஓட ஆரம்பிக்கிறார். அது என்ன, நாம் இந்த மாதிரியான ஒரு போலி சாமியாரிடம் சிக்கிக் கொண்டோமே என்று இவரும் துரத்துகிறார். இவர் துரத்த சாமியார் ஓட இப்படியே ஒரு 10 நிமிட ஓட்டத்திற்கு பிறகு எங்கிருந்து தொடங்கினார்களோ அதே இடத்திற்கு வந்து சேருகிறார். வந்து சேர்ந்தவுடன் அவரிடம் இந்த பை, சுருக்கு பை, அந்த பை விலை மதிப்பு உள்ள அந்த நகைகள், பணங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை மீண்டும் அவரிடம் தரப்படுகிறது. தரப்பட்டவுடன் அவருக்கு ஒரே நிம்மதி. ஆஹா, எவ்வளவு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். இப்ப நிம்மதி எங்க இருந்தது? அந்த சொத்து யாரிடம் இருந்தது என்றால் அவரிடம்தான் இருந்தது. ஆனால் அவரிடம் இல்லையே என்கின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. வெளியே சென்று விட்டு திரும்ப வந்தவுடன் தான் அவருக்கு அந்த நிம்மதி வந்தது. நம்மிடம் அதே போன்று கோடிக்கணக்கான சொத்துக்கள் குவிந்து கிடக்கின்றன. அந்த சொத்துக்களின் அருமை பெருமைகளை வெளியில் சென்று யாராவது சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. அந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம், இருந்து வருகிறோம். ஆகவே இன்னொருவர் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சொத்துக்களை பற்றி சொல்ல வேண்டி வந்திருக்கிறது. ஒரு மொழியின் ஒரு இலக்கியம் கூட இல்லையே என்று
ஏங்குகின்ற பல மொழிகள் இந்திய மொழிகளாகவே இருக்கின்றன. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இப்பொழுது சொல்ல ஆரம்பித்தால் 20 நிமிடங்கள் நாம் இலக்கியங்களின் பட்டியங்களை மட்டுமே சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இருக்கின்ற சொத்துக்களை வைத்திருக்கின்ற கோடீஸ்வரர்கள் நாம். அந்த கோடீஸ்வரர்களின் அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் நமக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் என்னென்னமோ கற்றுத்தந்திருக்கிறது. பீரியாடிக் டேபிள் என்று சொல்கிறோம். வெறும் 108 தனிமங்களை அதனுடைய அடிப்படையில், அந்த வேதியியல் தன்மையின் அடிப்படையில் அதனை பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அகநானூரில் 400 பாடல்கள், எங்கெங்கோ எப்பொழுதோ யார் யாரோ எழுதின பாடல்களை அதனை ஒரே அடியாக ஒரு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பாடல் மூலமாக வருகிறது. 1 3 5 7 ஒன்பான் பாலை ஓதாது நின்றவற்றில் 4 நெறி முல்லை அன்றியே 6ஆம் மருதம் அணி நெய்தல் 2 கூறாதவை குறிஞ்சி கூற்று. இது ஏதோ ஒரு புரியாத பாடலாக தெரியும். ஆனால் இதனை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இதனுடைய நம்முடைய நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு எக்ஸல் போன்ற தொழில்நுட்பத்தை நாம் சற்றே கவனித்துவிட்டு மீண்டும் அங்கே செல்லலாம். ஒரு ஃப்ளோ சார்ட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். கணியம் புரிந்து கொள்கின்ற மொழி இந்த ஃப்ளோ சார்ட் தான். பாயும் படம் என்று தமிழில் சொல்வோம். ஒரு மதிப்பெண்ணை பற்றி ஒரு இடத்தில் குறித்து வைத்திருக்கிறோம். 34 மதிப்பெண்களை விட அதிகமாக இருந்தால் தேர்வு, இல்லை என்றால் தேர்ச்சி இல்லை, பாஸ் ஃபெயில் என்பதாக சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். பொறியியல் படிப்பென்றால் அது 40 மதிப்பெண்கள் என்றால் 39 விட அதிகமா என்ற கேள்வி. இந்த கேள்வி மட்டும் ஓரளவிற்கு மாறும், அவ்வளவுதான். இதனை கணியம் புரிந்து கொள்ளும். இப்படி புரிந்து கொள்ளும் விதமாக நாம் அமைத்து விட்டோம் என்றால் மதிப்பெண்கள் மட்டும் ஒரு இடத்தில் இட்டால் அது தேர்ச்சியா தேர்ச்சி இல்லையா என்பதனை அது இயந்திரம் நமக்கு சொல்லித் தந்துள்ளது. அதற்காக நாம் தர வேண்டிய செய்தி if A2 greater than 34, 34 விட அதிகமாக இருக்கிறதா, A2 என்ற இடத்தில் இடப்பட்ட ஒரு மதிப்பெண், அந்த மதிப்பெண் 34க்கு அதிகமாக இருந்தால் தேர்வாக இருக்கும், அல்லது அது தேர்வு இல்லை என்றால் தேர்ச்சி இல்லை என்று சொல்லிவிடும். அவ்வளவுதான். இதைத்தான் நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. இதனை நாம் இங்கே தொழில்நுட்பம் சார்ந்து செய்திருக்கிறோம். இதை அப்படியே ஃப்ளோ சார்ட் வழியாக அகநானூறு பாடலையும் பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாடலில்? 1 3 5 7 இது போன்ற ஒற்றைப்படை எண்கள் இருந்தால் அது எல்லாமே பாலைநில பாடல்கள். ஒரு கேள்வியை எழுப்புகின்றோம் பாடல் எண்ணை வைத்துக்கொண்டு, இது ஒற்றைப்படை எண்ணா? ஆம் என்றால் அது பாலைநில பாடலாக இருக்கும். இல்லை என்றால் என்னவாக இருக்கிறது? I2 என்றால் 0, ஒரு சுழியத்தில் முடிகின்ற ஒரு பாடலாக இருந்தால், அது சுழியத்தில் முடிகின்ற பாடலாக இருந்தால் அது நெய்தல் நில பாடலாக இருக்கும். அல்லது அது 6 முடிகின்ற 6ஆம் மருதம் 6 முடிகின்ற பாடலாக இருந்தால் மருத நில பாடலாக இருக்கும். அல்லது 4 நெறி முல்லை 4 முடிகின்ற பாடலாக இருந்தால் அது முல்லை நில பாடலாக இருக்கும். கூறாதவை எல்ஸ் என்று இங்க இணையம் கணியம் எல்லாமே புரிந்து கொள்கின்ற ஒரு மொழியாக இருக்கின்ற எல்ஸ், இதில் எதுவுமே சேரவில்லை என்றால், இங்கு கூறாதவை யாராவது இருந்தால் அது குறிஞ்சி நில பாடலாக குறிஞ்சி கூற்றாக இருக்கும். ஆக எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தொன்மையான ஒரு மொழி, எவ்வளவு தொன்மை என்பதை பின்னால் பார்ப்போம். அந்த மொழி இன்றைய ஒரு இலக்கண ஒரு தொழில்நுட்பத்திற்கு இணைந்து, இத்தொழில்நுட்பத்தோடு இணைந்து அன்றைய காலத்தில் எழுதப்பட்ட கிமு காலத்து பாடல்களின் தொகுப்பு இன்றைய சூழ்நிலையிலும் இணைந்து நம்மால் கூற முடிகிறது. அதுதான் இந்த மொழியின் வளம். இந்த மொழியின் வளத்தைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாடல் எண் கொடுத்தால் எந்த நிலம் என்று, 13 என்றால் ஒற்றைப்படை எண், அதனால் அது பாலை நிலம். 6 முடிகின்றது, எந்த எண்ணாக இருந்தாலும் சரி, 6 முடிகின்ற ஒரு எண் நாம் கொடுத்திருந்தால் அது மருதம் என்பதாகவும், 8 முடிகின்றதாக இருந்தால் குறிஞ்சி, சுழியத்தில் முடியதாக இருந்தால் நெய்தல், அது எதிலும் சேரவில்லை என்றால் அது முல்லை என்பதாக முடிகிறது. இதனை எப்படி கொள்ள வேண்டும், எந்த மாதிரியாக நாம் உள்ளீடு செய்ய வேண்டும் என்பதையும் நம்மால் செய்ய முடிகின்றது.
நாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இது இன்றைய அறிவியல் யுகத்திற்கும் உகந்ததாக நம்முடைய மொழி இருக்கிறது. இதே வகையில் திருக்குறளையும் இப்படி பிரித்து பார்த்தால் என்ன? இதே மாதிரியான ஒரு பாயும் பட வடிவில், ஒரு ஃப்ளோ சார்ட் வடிவில் செய்து பார்த்தால் என்ன என்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இது ஒரு குறள். இந்த குறள் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கை. ஓகே, அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாக இருக்கும். அதை அப்படியே ஒரு பாயும் பட வரிவில் தந்தால், அறம் ஒரு பக்கம், அறம் ஒரு பக்கமாகவும் வாழ்க்கை ஒரு பக்கமாகவும் இருக்கிறது. அறமும் வாழ்க்கை, அறம் வாழ்க்கை, இது இரண்டும் சேர்ந்ததுதான் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்பது அறத்தோடு வாழ்க்கையில் சேர்ந்தது. அது பிறர் பழிக்கும் வகையில் இருக்கிறதா என்று பார்த்தால், ஆம், பிறர் பழிக்கும் வகையில் இருக்கிறது என்றால் நன்றன்று. இல்லை, பிறர் பழிக்கும் வகையில் இல்லை என்று சொன்னால் இது நன்று என்பதாக நாம் புரிந்து கொள்வதற்கும் எளிமையாக இருக்கும். அதை இயந்திரம் கூட புரிந்து கொள்ளும். புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பில்லாதவர்க்கு. இப்படியும் நாம் புரிந்து கொள்ளலாம். உறுப்பு வெளியில் இருக்கின்ற உறுப்பாக இருக்கிறது, உள்ளே இருக்கின்ற உறுப்பு. இந்த மாதிரியாக இரண்டு வகையான உறுப்புகள் இருக்கின்றன. வெளியில் இருக்கின்ற உறுப்பு பயன் தருமா? ஆம் என்றால் அதனுடைய பெயர்தான் உறுப்பு. உள்ளே இருக்கும் உறுப்பு அன்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அது பயனில்லை. ஆம் என்றால் மறுபடியும் கேள்வி, பயன் தருமா என்று கேள்வி கேட்டு ஆம் இல்லை என்பதாக முடிக்கலாம். உடம்பகத்து இருக்கின்ற உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு உடம்பின் வெளியில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும் என்பதாக நாம் இந்த குறளை நிறைவு செய்யலாம். ஆக குறளை கூட இந்த மாதிரியான வடிவங்களில் கூட செய்யலாம். இன்று காலையில் எனக்கு ஒரு புலனத்தில் ஒரு கேள்வி வந்தது. இந்த மாதிரியான வில் அன்பு வடிவில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அதை வெண்பாவாக எழுத முடியுமா என்று. எனக்கு வெண்பாவுக்காக இங்கு இதிலிருந்து கண்டுபிடிக்க தெரியவில்லை. ஆனால் சிவகுமார் என்ற நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் சித்திரக்கவி எல்லாம் எழுதுபவர். அவர் அதனை கண்டுபிடிப்பார். நல்ல பணியொன்று தந்தீர், சிவகுமார் வல்லவர் என்பது கான் என்று ஒரு வெண்பா எழுதினேன். இது வெண்பாதானா என்பதை அறிவதற்கு அவலோகிதம் என்ற யாப்பு மென்பொருள் இருக்கிறது. அந்த யாப்பு மென்பொருளில் நாம் இந்த நல்ல பணியொன்று தந்தீர் சிவகுமார் வல்லவர் என்பது கான் என்பதை நாம் உள்ளீடு செய்தால் அது வெண்பா விதிகள் பொருந்துகின்றனவா இல்லையா, அதனை பிரித்து நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா இது எல்லாவற்றையும் அதுவே பார்த்து கொண்டு செய்து சொல்லிவிடும். ஆக நம்முடைய தொழில்நுட்பம் நம் கையில் இருக்கிறது. இன்னும் அதைவிட சிரமமான ஒரு சித்திரக்கவி போன்ற வகைகள், ஒரு கவிதை எழுத வேண்டும், அது வெண்பா வடிவில் இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு சொல் அங்கு வர வேண்டும். இங்கு எதிர்பார்க்கின்ற சொல் தியானம் வளர்க, இதை எதிர்பார்க்கிறோம். பார்த்தவுடன் தியானம் வளர்க என்று வர வேண்டும். இந்த ஒரு சதுரங்க கட்டம் போல் 64 கட்டங்கள் இருக்க வேண்டும். அந்த கட்டத்தில் எழுத்துக்கள் வர வேண்டும். அது குதிரை எப்படி முன்னேறுமோ, ஒரு சதுரங்கத்தில் குதிரை எப்படி காய் நகர்ந்து நகர்ந்து செல்லுமோ அந்த மாதிரியான நகர்ந்து நகர்ந்து ஒவ்வொரு எழுத்தாகவும் சென்று நாம் வெண்பாவாக உருவெடுக்க வேண்டும். இதனையும் தொழில்நுட்பம் கொண்டு மிகவும் எளிமையாக நம்மால் செய்ய முடியும். உலகத்திலேயே பார்த்தால் 100க்கும் குறைவான சித்திரக்கவி எழுதுபவர்களே இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான தொழில்நுட்ப உதவியுடன் நாம் தமிழை கற்க துவங்கினோம் என்றால் 1000ல் ஒருவனாக என்ன, 100ல் ஒருவனாக இங்கே நீங்க பார்த்து கொண்டிருப்பவர்களில் ஒருவர் கூட வெண்பா மட்டும் எழுத தெரிந்தால் போதும். வெண்பா எப்படி எழுதுவது அதையும் நாம் இன்னொரு வகுப்பில் சொல்லித்தரலாம். மரபு சார்ந்த வழியாக எப்படி நாம் ஒரு அழகு சேர்ப்பது என்பது மூலமாக. ஏற்கனவே தொழில் மூலமாக ஒரு அந்தமான் தீவுகளில் இருந்த பொழுது அங்கு ஹிந்தி தான் பயன்பாட்டில் இருந்தது. பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் தான் அங்கு வேலை பார்த்து வந்தார்கள். அவர்களுக்கு நான் உட்பட யாருக்குமே ஹிந்தி தெரிந்திருக்காது. ஆனால் அங்கு வேலை செய்கின்ற ஒரு காரணம் என்னவென்றால் ஹிந்தி தெரிந்திருக்கிறது. அங்கும் தொழில்நுட்பம் தான் கை கொடுத்தது. 54 மத்திய அரசு பணி இருக்கின்ற அலுவலகம் இருக்கின்ற ஒரு இடத்தில் கடைசியாக இருந்த இடத்திலிருந்து ஹிந்தியை நாம் தொழில்நுட்பம் கொண்டு ஒரு எழுத்து கூட ஹிந்தியை பயிலாமல் ஆங்கிலம் கொண்டு ஆங்கிலத்தின் துணையுடனேயே நாம் முதலிடத்தில் வந்த காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தினோம். இது ஆங்கிலத்தில் தான் வேலையை செய்வோம்,
வேலை முழுக்க ஆங்கிலத்தில் செய்வோம். ஆனால் கடைசியாக பிரதி வந்து சேருவது என்னவென்றால் இந்த மாதிரியான ஒரு சிவப்பு வண்ணத்தில் வட்டமிட்டு வைத்திருக்கிறோமே, அது மட்டும்தான் இந்த மாற்றல் ஆகும். அந்த மாறுதல் ஆவதற்கான வழிமுறைகள் ஆங்கிலத்தில் நாம் கொடுக்கின்றோம். ஆனால் ஆங்கிலத்துக்கு இணையான ஹிந்தி சொற்களை எடுத்துக்கொண்டு வாக்கியமாக அதை மாற்றிக்கொண்டு அது பிரதி வந்து தந்துவிடும். இப்படியாக முற்றிலுமாக தொழில்நுட்பத்தை கணை செய்யும். அதற்கான ஒரு சிறப்பு, என்ன சிறப்பு இருக்கிறது? ஏன் தமிழுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது என்றால், அலெக்சாண்டர் ஒரு சாதாரணமாக மிக எளிமையாக ஒரு திரைப்பட பாடல் வைத்துக் கொண்டு இதனை விளக்குகிறார். இதோ நீங்களும் பாருங்கள். இல் 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 அப்படின்னு 3 இல் இருக்கு. இல் 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 இதான் டங் பொசிஷன். அதே மாதிரி இன் இன் இன், இந்த நாக்கோட பொசிஷன்லாம் கரெக்டா சொல்லி உச்சரிப்பை அழகா சொல்லிட்டோம்னா தமிழோட மொழியோட இனிமை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்குன்னே எழுதின மாதிரி கவிஞர் மேத்தா ஒரு சரணம் எழுதியிருக்காரு. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, சொல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் ஆசை கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் ராக் இங்க வரணும், புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன். இது ஒரு திரைப்பட பாடல். ஆனால் இந்த ராஜராஜ சோழன் படத்தின் மூலமாக எல்லா எழுத்துக்களையும் எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும். ஹிந்தியிலும் அதே சிக்கல் இருக்கிறது. க க க க இருக்கிறது. அதை எப்படி உச்சரிப்பது? நமக்கெல்லாம் சிரமம் இருக்கிறது. அதே சிரமம் மற்றவர்களுக்கும் இருக்கிறது. ல ள ள எப்படி உச்சரிப்பது? ர ர எப்படி உச்சரிப்பது? ந ந ந எப்படி உச்சரிப்பது? இது போன்ற சிக்கல்கள் மற்றவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த சிக்கல்களை தெரிவு செய்ய எளிமையாக செய்வதற்காக பல வரைமுறைகள் செய்து வைத்திருக்கிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு இது போன்ற கால், வாழ், வால், இது போன்ற ஒரு சக்கர வடிவில் இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம் என்றால் இந்த சிக்கல் நமக்கு வந்திருக்காது என்று போலத்தான் தெரியுது. மார்கழி மாதம் முடிந்திருக்கிறது. மாணிக்கவாசகர் ஒரு அமைச்சராக இருந்து கவிஞரானவர், ஆன்மீகத்தில் துளைந்தவர். அவர் கவிதை எழுதினாரா என்பது தெரியவில்லை. ஆனால் முதல் 3 வரிகளை நாம் பார்க்கும் பொழுதே அதில் நாம் ஏற்கனவே ராஜராஜ சோழன் நான் இதில் பார்த்த அனைத்து 2 நகரங்களும் 3 நகரங்களும் 3 நகரங்களும் இதில் வந்திருக்கின்றன. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுக எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். அந்த 4வது வரி கூட நாம் போக வேண்டியதில்லை. 3 அடிகளுக்குள்ளார நாம் என்னென்ன வகையிலான நாக்கை மடித்து 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 எப்படி எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் என்பது வந்து விடுகிறது. இதனுடைய பயிற்சி தான் ஆண்டவன் அருள் செய்கிறாரோ இல்லையோ, தமிழ் நமக்கு அருள் செய்யும். சரி, நம்மிடம் இலக்கியங்கள் அதிகமாக இருக்கிறது, அதையெல்லாம் கற்க வேண்டும். இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஏன் கற்க வேண்டும்? இந்த கேள்வி இளைய தலைமுறை கேள்வி எழுப்புகிறது. இடையூறுகளில் உங்களுக்கு இன்பம் தருகின்ற ஒன்று இருக்கின்றது என்றால் அது இலக்கியம் மட்டும்தான். சாதாரண நாட்களில் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். இடையூறு ஏதாவது என்று வரும் பொழுது உங்களுக்கு ஒரு கைப்பிடியாக இருக்க வேண்டியது, கைத்தடியாகவும் இருக்க வேண்டியது இலக்கியம் மட்டும்தான். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை குறிப்பிட்டேன். கொரோனாவினால் இழந்தது அவர் தன்னுடைய மகனை. இலக்கியத்தின் துணை கொண்டு மீண்டு எழுந்தார். என்னுடைய கல்லூரி நண்பருக்கும் இதே நிலைதான். ஆனால் அவருக்கும் இலக்கியத்திற்கும் தொடர்பு இல்லை. அவர் நொந்து நொந்து அவருடைய உயிரும் இழந்தார். ஆக இலக்கியத்தின் துணை எப்படி ஒரு கவலையிலிருந்து மீண்டு கொண்டு வருகிறது என்பதைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். ஞானசம்பந்தம் அவர்கள் கூட
அவருடைய நெருங்கிய நண்பருக்கு ஆறுதல் சொல்வதற்கு இலக்கியங்களிலிருந்து ஒரு ஆறுதல் சொன்ன பொழுது அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆறுதல் தந்தது என்பதாக அவர் உணர்ந்தாராம். அதையும் சொல்லியிருக்கிறார். நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை இலக்கியங்கள் தான் சுட்டி காட்டுகிறது. அது அறம் சார்ந்த வழியாக இருக்க வேண்டும். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது சில குறுக்கு வழிகள் இருந்தாலும் கூட ஒரு அற வழியில் செல்ல வேண்டும் என்பதை இலக்கியங்கள் தான் நமக்கு நின்று சொன்று செய்து காட்டுகிறது. காலத்தையும் வென்று நிற்கிறது. காலம் தாண்டியும் அதனை சுவைக்க முடிகிறது. மாணிக்கவாசகர் பாடல் எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது, அதை இன்னும் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். காலம் தாண்டி நமக்கு வரலாற்றை சொல்லுகிறது. இதுதான் இலக்கியம். ஒரு சாதாரண தமிழுடைய அரசனுக்கும் ஒரு ஹிட்லருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க. ஹிட்லரிடம் ஒரு நிருபர் கேட்கிறார், எப்படி உங்களுடைய வீரர்கள் எல்லாம் நீங்க சொன்ன பேச்சதான் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதோ சந்தேகம் வருது போல் இருக்கு, வாங்க 8வது மாடியில் இந்த சம்பாஷணை நடக்கிறது, உரையாடல் நடக்கிறது. ஒரு ஒரு படை வீரனை அழைத்து குதி என்கிறார். உடனடியாக குதித்து விடுகிறார். என்ன ஏது என்று எதுவுமே கேட்கவில்லை. 2வது நபர், ஒரு நபர் இப்படி ஏதாவது இருப்பார், 2வது நபர் எல்லாருமே அப்படி குதிச்சிருவாங்க, 2வது நபரும் குதிக்கிறார். இன்னும் அவருக்கு சந்தேகம் தீரவில்லை. 3வது நபரும் குதிக்கலாமா என்று போகும் பொழுது நிருபர் வேண்டாம் வேண்டாம் குதிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த படை வீரன் ரகசியமாக அந்த நிருபரிடம் சொன்னாலாம், இந்த ஆள்கிட்ட வேலை செய்யறதுக்கு பதிலா நம்ம குதிச்சு சாகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரியான கண்டிப்புடன் கூடிய ஒரு படை தளபதியாகத்தான் ஹிட்லருடன் பணியாற்றி வந்திருக்கிறார்கள் அவருடைய படை வீரர்கள். ஆனால் நம்முடைய படை வீரர்கள், தமிழனுடைய படை வீரர்கள் அப்படி அல்ல. வீரர்களோடு அரசரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு சூழல் ஒரு பண்டைய காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. பெரும் சோற்று நிலை. நச்சினார்க்கினியார் சொல்கிறார், மற்ற சமயங்களில் எப்படியானால் போர் சமயங்களில் அவரிடம் இன்முகம் காட்டி நல்லா பேசுவாங்க, உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இதுதான் நம்முடைய அறம் சார்ந்த செயல். டென்மார்க் நாட்டுல சொல்லுவாங்களா, அவ்வளவு நேர்மையின் உச்சகட்டத்துல இருக்கிறவங்க. இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிலாம் சொல்றாங்களே, அதுல இண்டெக்ஸ்ல பேரே இருக்காது. அந்த பேர்லாம் யாருமே இல்லாத ஒரு நடு கடலில் ஒரு படகுல இருந்து மீன் பிடிக்கிறப்ப கூட ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த மீன் தான் இங்க பிடிக்க வேண்டும் என்று யாராவது சொல்லி இருந்தால் ஒரு டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு அதை விட அதிகமா இருந்தா உடனே கடல்ல விட்டுறாங்க. அந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாங்க. ஆனா நேர்மையா இருக்கிறது எப்படி அப்படின்னா, கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்ற நேரத்தில், தவறு செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்ற நேரத்தில் கூட தவறு செய்யாமல் யார் இருக்கிறாரோ அதுதான் நேர்மை, உண்மையான நேர்மை. அதுதான் நம்முடைய தமிழ் சூழல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இது உங்களுக்கெல்லாம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று மிகப்பெரிய அறிவாளி, நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லத்தக்க பல பாடல்களை எழுதி தந்த அவ்வை பாட்டி ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தோற்று போகிறார். அந்த தோற்று போனது வேற யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல இப்போதைக்கு நான் இலங்கை ஜெயராஜ் ஐயா படத்தை போட்டிருக்கிறேன். ஏன்னா இதை சொன்னவர் அவர், அதனால அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்றத தான் போட்டிருக்கேன். யாருமே இல்லை, அந்த காட்டுல யாருமே இல்லை. ஆனாலும் வெளியே வந்து இது தன்னை அவமானப்படுத்தினான் என்பதை வெளியே சொல்கிறார். இதுதான் உண்மை. யாருமே இல்லாத இடத்தில் கூட நாம் வாய்மையுடன் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான வாய்மை தத்துவங்கள் பல கம்பராமாயணத்திலும் இருக்கிறது. அதனால் மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்னு சோமவல்லியப்பன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எதையெல்லாம் பத்தி ஒரு கதை, அதுவும் வடநாட்டில் நிகழ்ந்த கதை. தென்னாட்டில் நடந்ததா இருந்ததா இதெல்லாம் சர்ச்சையெல்லாம் அப்பாற்பட்டு நாம் அதிலிருந்து தமிழில் நமக்கு கிடைத்த இலக்கியத்திலிருந்து என்னவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளத்தக்க செய்திகள் நிர்வாகத்திலும் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதையும் நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகின்றது. அந்தமானில் இருந்த பொழுது அந்த தீவுகளை நாம் ஒரு நோட்டம் விடும் பொழுது அந்த தீவுகளில் எல்லாம் தமிழனின் கால் பற்றிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த தீவுகளில் நாமும் அங்கே பணி செய்திருக்கிறோம். நக்காவரம் இன்றைக்கு நிக்கோபார் என்று அழைக்கப்படுகிறது. மாநக்காவரம் கிரேட் நிக்கோபார் என்று அழைக்கப்படுகிறது. இவையெல்லாம் சோழன் பெயரிட்டு அழைத்த நகரங்கள். வந்து சென்றிருக்கிறான், அங்கு வந்து தங்கி இருக்கிறான் என்பதே மிகப்பெரிய பெருமையாக இருக்கு.
இப்பொழுது 2 மணி நேர பயணம், விமான பயணமே நமக்கு இவ்வளவு சலிப்பை தருகிறது என்கின்ற ஒரு காலகட்டத்தில் எப்படி சோழன் இவ்வளவு நாட்களாக எப்படியெல்லாம் வந்திருப்பான், வந்து சென்றிருப்பான் என்பதை நாம் கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரு தொன்மையின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. இதுக்கெல்லாம் சான்று இருக்கிறதா? ஆம், சான்றும் இருக்கிறது. தேன் கலர்பொழில் மாணக்கவாரமும் என்று ஒரு கல்வெட்டு இருக்கிறது, ராஜேந்திரனின் கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு அந்தமானில் இருந்த பொழுது ஒவ்வொரு மார்கழி மாதம் தொடக்கம் துவங்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஏக்கமான பேச்சுக்கள் நடந்து கொண்டே வரும். ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் மார்கழி மாத பூஜைகள்லாம் நடக்கும். அங்கே அந்தமான்ல நடக்கல. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி. ஒரு கோயிலுக்குள் தமிழை கொண்டு செல்வது என்பது அங்கே யாரும் எதிர்பார்க்காத செய்தியாக இருந்தது. அந்த முன்னெடுப்பை அங்கு இருந்த இலக்கிய மன்றம் எடுத்து செய்தது. முதலில் இந்த மாதிரி ஒரு 4 நபர்கள் மட்டும்தான் சென்றோம். தமிழ் உள்ளே சென்றது ஆலயத்தில். இன்று 10வது ஆண்டாக மிக சீரிய முறையில் நடந்து கொண்டு வருகிறது. யாராவது மீட் பண்ணீங்க? யாராவது மீட் பண்ணாம இருக்கீங்க? என்னாச்சு? யாரா? கிருஷ்ணமூர்த்தி, நெட் கிளியரா இல்லையா? யாரா? யாருன்னு தெரியல. பாத்தீங்களா? யாரோ பேசினாங்க, அதனாலதான் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இல்ல, யாருன்னு தெரியல. சாம்சங்னு பேர்ல வருது. அது யாருன்னு தெரியல. பேர் தெரியல. இப்ப பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி. இல்ல, அதே மாதிரி மார்கழி பூஜையை போலவே ஒரு படிவிழா பூஜையும் ஏதோ ஒரு ஆன்மீக பூஜை மாதிரியே தான் தெரியும். ஆனா படிவிழா எப்படி தொடங்கியது என்றால், ஒரு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்வதற்காக, துறை வணக்கம் சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தை அப்படியே மடைமாற்றம் செய்து திருத்தணியில் இனிமேல் ஆங்கிலேயர்களுக்கு போய் நாம் வணக்கம் செலுத்த வேண்டாம், நாம் வணக்கம் செலுத்த வேண்டியது நம்முடைய துறை என்பது துரை முருகன் தான் நம்முடைய துரை, நம்முடைய இறைவனுக்கு வணக்கம் சொல்வோம் என்று ஆரம்பித்து படிவிழா இங்கே இந்தியாவில் மற்ற இடங்களில் செல்வது போலவே அங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக. சார், அட்மினா இருக்கிறவங்க அவங்கள மியூட் நீங்களே பண்ணலாம் சார். யார் அட்மினோ அவங்கள மியூட் பண்ணிருங்க. நான் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் பண்ணிடுறேன். யாரு? ஓகே, கழுகுமலை முருகன் தான். ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கிறவரு. திருவள்ளுவர் கழக தலைவரா இருக்கிறாரு கோவில்பட்டியில. சரி.
இப்படியாக ஒரு இலக்கியம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரொம்ப புரியாத பாஷையில இருக்கணும், எதுகை மோனையோட இருக்கணும், இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படியும் இல்லை, ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கலாம். ஒரு இலக்கியம் சார்ந்தவைகள் ஒரு 10% இருந்தால் 90% பேச்சு வழக்கில் கூட இருக்கலாம். அதனுடைய தோற்றம் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த கல்வனின் பாட்டு தொண்டி சிந்து, குடியானவரின் நாடகம் பல்லு, கட்டபொம்மன் கும்மி, காப்பையன் அம்மானை, கான்சாபிக் சண்டை, இந்த மாதிரியான பாமர மக்களுக்கான இலக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுதான் அடுத்தடுத்த நாடகங்கள், புதினங்கள் இந்த மாதிரியா வந்துருச்சு. சரி, இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்ப ஏற்கனவே காலையில பார்த்த ஒரு பையனை பாக்குறப்ப கூட தமிழ் தெரியாது அப்படின்றத ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு இங்க மக்கள் இருக்காங்க. தமிழ் கத்துக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? நமக்கு சாதாரணமா சொல்ல வேண்டிய ஒரே பதில் மனிதனுடைய மொழி, மனிதனிடம் பேசிய மொழி. அந்த மொழி ஏன் கஷ்டமா இருக்க முடியும்? ஒரு பெரிய தேவ பாஷை அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை. மனிதனோடு பேசிய பாஷை தானே, இதே பாஷை, இதே மொழி தானே. இந்த மொழியை கற்பதற்கு என்ன கடினம் இருக்கிறது? இன்னும் இலக்கணம் இருக்கே. இலக்கணம் நமக்கு ஒரு உடை போல. இந்த உடை இல்லாத ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். அதனாலதான் இலக்கணமும் தெரியணும் அப்படின்றோம். இலக்கணம் தெரியல அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி தான் தெரிய முடியும். இலக்கண அறிவில்லாதவன் யாரு அப்படின்னா காட்டுல வசிக்கின்ற ஒரு குருட்டு யானை எப்படி இருக்குமோ அதுக்கு சமானம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம சிஐடியில எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவு அப்படின்னா அடை. அந்த அடை தமிழ் பெயர் தானா? எப்படி அந்த பெயர் வந்தது? இது பார்த்தால் இது இளங்குமரனார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். எப்படி பெயர் வந்தது? அடை என்றாலே இலை அப்படின்னு தான் பெயராம். இலை என்ற பெயரை ஒட்டியதாக இருப்பதால் தான் அது அடை என பெயர் பெற்றது. அடைத்து வைத்தல் வெற்றிலை அப்படின்னு, வெற்றி இலை, வெற்றி தருகின்ற இலைதான் வெற்றிலையாக வந்தது. அப்ப பருப்பு வகை, தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆக்கப்படுவதுதான் அடை. அப்படி அடை இருந்ததுனால்தான் ஒரு காலத்துல கீரைகள் தான் அதிகமாக இருந்து அது அந்த இலைகளால், கீரை போன்ற இலைகளால் செய்யப்பட்டதால் தான் அதற்கு அடை என்ற ஒரு பெயரும் வந்தது அப்படின்றார். சரி, தொன்மைக்கு வருவோம். தொன்மைன்னு சொன்னாலே நமக்கு தொல்காப்பியம் தான். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய அவ்வளவு தொன்மை இருக்கின்றது. சரி, எப்ப என்ன தொன்மை? தொன்மைனாலே நமக்கு தொல்காப்பியம் தான் தோணும். சரி, மூத்த நூல் இதுதான் நமக்கு கிடைச்சதுல, இதுவரைக்கும் அதையும் சொல்லிடுறோம், கிடைச்சதுலயே தொல்காப்பியம் தான் நூல் அப்படின்னாலும் அந்த காலத்துல இலக்கண நூல் தான். இலக்கண நூல் அப்ப அந்த மொழியில சொல்லப்பட்டால் அது புரிஞ்சிருக்கு. ஆனா இப்பதான் புரியல. இப்ப நமக்கு இன்றைய சூழல்ல நமக்கு புரியல. அதுக்காக தொல்காப்பியருடைய அந்த நூல் எதனை ஒட்டி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அரிஸ்டாட்டில் அல்லது பரத முனிவர் இவங்களுடைய ஆக்கம் எப்படி இருந்ததோ அதனை ஒட்டி சொல்லப்படும். அது இலக்கணமா இலக்கியமா என்ற ஒரு கேள்விகள் இருந்தா கூட அது ஒரு இலக்கண நூல் தான். அதுல இலக்கியம் கொஞ்சம் சேர்ந்திருக்கு என்றுதான் சொல்லணும். ஏன்னா அதற்கு அது இலக்கண நூல் என்று நாம் கொண்டால்தான் இலக்கணம் என்று வருவதற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகள் ஏதாவது இலக்கியம் இருந்திருக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டுதான் இலக்கணம் கொள்ள வேண்டும். ஏன்னா அது என்ப மொழிப அப்படின்னு ஒரு 147 இடங்கள்ல சொல்லியிருக்கார். என்மனார் புலவர் 68 முறை சொல்லியிருக்கார். வரையார் என்று 15 இடங்களில் வந்திருக்கு. இன்னும் பல இடங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்ற என்று 260 இடங்களில் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தொல்காப்பியம் என்பதை விட அதையும் தாண்டி பல இடங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம். அப்ப அதையும் தாண்டி தொன்மை வாய்ந்தது நம்முடைய தொல்காப்பியம், நம்முடைய தமிழ். எந்த அளவு தொன்மை? பல அறிஞர்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போகும். வெள்ளைவாரனார் தான் கிமு 5320 கொண்டு போயிட்டார். ஆனா கிமு 100 முதல் 200 வரையிலும் சில பி.டி. சீனிவாச ஐயங்கார் என்பவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த தொல்காப்பியம் இயற்றப்பட்டிருக்கும். அதற்குள் கடல் கோள்கள் பல வந்து சரியான காலத்தை கணிக்க முடியவில்லை.
சரி, எப்படியாக இருந்தாலும் கிமு காலத்தில் தான், கிபி அல்ல, கிமு காலத்திலிருந்து 5000 100 என்பது மட்டும்தான் கேள்வி. ஆக அவ்வளவு தொன்மை இருந்தது. ஏற்கனவே சொன்னது போல பிறர் சொல்லி கொடுத்தால்தான் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. 1672 ஒரு பயண நூல் வெளிவந்திருக்கிறது. அதில் இந்தியா இலங்கை பற்றிய அந்த பயணத்தை பற்றி சொல்கிறது. பால்டேயஸ் என்பவர் சொல்கிறார். அவர் தமிழை கற்று மக்களுடன் கலந்துரையாடி இருக்கிறார். மொழி, அதனுடைய கலாச்சாரம் பற்றிய குறிப்பெல்லாம் எழுதியிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக அந்த நூல் இணையதளத்தில் இலவசமாக கிடைக்கிறது. நீங்களும் கிடைத்தால் படித்து பாருங்கள். அந்த காலத்தில் 1672 இந்தியா எப்படி இருந்தது, நாகப்பட்டினம் எப்படி இருந்தது, சென்னை எப்படி இருந்தது என்பதை யாரோ ஒருவர் வரைந்திருக்கிறார். வரையப்பட்ட செய்திகள் அதில் இருக்கிறது. தமிழ் மொழியின் எழுத்து எப்படி இருந்தது, சொற்கள் எப்படி இருந்தன, எப்படியெல்லாம் இலக்கணமும் இருந்தது என்பதை இவர் ஐரோப்பியாவுக்கு அறிமுகம் செய்கிறார். அந்த ஆண்டில் ஒரு டச்சுக்காரர் ஒரு மொழிபெயர்ப்புக்காக இந்த தேவைகள் எல்லாம் நமக்கு பயன்படும் என்பதற்காக வந்தவர் இவர்தான். தமிழுக்கு சேவை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அந்த காலத்தில் 1672 ஒரு டச்சுக்காரரின் பார்வையில் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் இருந்தன, அங்கு எங்கு எழுதப்பட்டிருக்கும், ஓலைகளில் தான் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஓலை சுவடிகளிலிருந்து எடுத்து இப்படியான ஒரு அனுபவத்தை தொகுத்த ஒரு விரிவான வர்ணனை அங்கு கிடைக்கிறது. அதே போல் நாம் இன்னொருவரையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஜியு போப். ஜியு போப் அவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காகத்தான் இங்கு வந்தார். ஆனால் அவரை பற்றி கொண்டது என்னவோ திருவாசகம். திருவாசகத்தில் உருகி 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 திருவாசகத்தை படிக்கும் பொழுதே கண்ணீர் வரும் என்பதை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவரே ஜியு போப் அவர்கள். அவர் மேல் சும்மா விடுவார்களா மக்கள்? பிறர் சொல்லி இருக்கிறார்கள், இவர் வேறு சமயத்திற்கு சென்று விடுவார் போல் இருக்கிறது. நீதிபதி விசாரித்திருக்கிறார். எனக்கும் ஒரு பிரதி திருவாசகம் கொடுங்கள், நான் படித்துவிட்டு தருகிறேன் என்று. அவரிடமும் தரப்பட்டிருக்கிறது அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு. படித்த பின்னர் அவர் சொன்ன, நீதிபதி பதிவு செய்த வார்த்தை, இதையெல்லாம் படித்த பிறகும் கூட இவர் ஜியு போப் அவர்கள் கிறிஸ்தவராக இருக்கிறார் என்றால் அதுவே பெரிய செய்தி, அதுதான் இவருக்கு வெற்றி என்று சொன்னார். இவர் இறக்கும் தருவாயில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனாலும் அந்த விருப்பம் நம்முடைய இதயங்களில் பதிவு செய்யப்பட்டது. கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை இங்கு எழுத வேண்டும் என்று எத்தனை பேர் விருப்பம் தெரிவிக்கிறார்? எனக்கு இந்த விருப்பம் இன்னும் வரவில்லை. ஆனால் அவருக்கு வந்திருக்கிறது. அது போக அவருடைய கல்லறையில் தமிழ் மக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வகேசவராயர் என்பவர் பணம் வசூல் செய்து இங்கிருந்து அனுப்பியிருக்கிறார். அதே போன்று அடக்கம் செய்யும் பொழுது திருக்குறளையும் திருவாசகத்தையும், தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருக்குறள் திருவாசகத்தையும் உடன் வைக்க வேண்டும் என்கின்ற இந்த 3 ஆசையுடன் அவர் உயிர் திறந்தார். இவ்வளவெல்லாம் தொன்மையான அந்த செய்தியைத்தான் நாம் பகிர்ந்துகிறோம். இன்னொரு செய்தியையும் பார்க்கிறோம். உணவு தருகின்ற முறை, விருந்தோம்பல் தமிழனின் முதற் பண்பு என்று எந்த நேரத்தில் இருந்திருக்கிறது என்பதை மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். உதியன் சேரலாதன் உணவு கொடுத்ததை முரஞ்சியூர் முடி நாகராயர் பாடல் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் இவர் உணவு வழங்கவில்லை, 2 பக்கத்திலும் இருக்கின்ற போர் வீரர்களுக்கு இவர்கள் உணவு வழங்குகிறார். உலகம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். யாரிடமும் கற்க வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் கற்க வேண்டும். நகைச்சுவை மட்டும் இல்லைன்னா நான் தற்கொலை எப்போ பண்ணியிருப்பேன் அப்படின்னு காந்தியார் சொன்னாரு. அப்ப நகைச்சுவை மூலமாகவும் நாம் தமிழில் இருக்கின்ற கூறுகளை கற்கலாமா என்ற ஒரு யோசனை தோன்றியது. நன்னூல் சூத்திரத்தில் சொல்லதிகாரத்தில் பவனந்தி முனிவர் சொல்கிறார். அவர் சொன்னதை அப்படியே நம்முடைய காமெடியன்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய
பதில் வகைகள், விடை வகைகள் 8 வகையான பதில் தான் இருக்கின்றது. இந்த 8 வகையான பதில் என்ன? காமெடியன்கள் பதில் சொல்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும்? சுட்டு விடை 250 மூட்டை வேணும். இதுதான் சுட்டு விடை. ஒரு குறிப்பிட்ட பதிலை சுட்டி காண்பிப்பது, அது சுட்டு விடை. மறைவிடை, ஒரு கேள்விக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை பதிலாக சொல்வது. என்ன இது, பட்டசாராயமா? இல்ல, வார்னிஸ். எதிர்கருத்தை சொல்வது மறைவிடை. நேர்விடை, தம்பி சீனாவில் படிச்சீங்களோ? சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். நேர்கருத்து சொல்லுது, இது நேரான கருத்து. ஏவல் விடை, இது யாரோட வீடு? சொன்னா தீர்த்துட்டு போறியா? ஏவுதல், கட்டளை இடுதல். ஒரு கட்டளையை நாம் செருகின்ற விதமாக நம்முடைய பதில் இருக்கும். வினா விடை, ஒரு விடை வினாவாகவே இருக்கும். ஏதும் சுகர் இருக்கா உடம்புல? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிக்க? ஒரு கேள்விக்கு பதிலாக இன்னொரு கேள்வியை கேட்பது, இது வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. தம்பி இளநீ என்ன விலை? என்ன தம்பியா? பேர பிள்ளைகளுக்கு பேறுகாலம் நடந்துட்டு இருக்கு, நடந்ததை சொல்வது, இதுதான் நடந்திருக்கிறது. பேர பிள்ளைகளுக்கு பேறுகாலம் நடந்துட்டு இருக்கா, அதை எப்படியாவது ஏதோ ஒரு கேள்வியில பதில சொல்லணுமா? உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை. அந்த அரண்மனைக்கு போகணும்னா நான் சொன்னதை செய்யணும், நான் எப்பவுமே செய்யறதைத்தான் சொல்வேன், இது இனிமேல் நடக்க போவதை சொல்வது, உருவது கூறல் விடை. இனமொழி விடை, ஒரு கேள்விக்கு பதிலாக இன்னொன்றை சொல்வது. கீழ்த்தக்க செய்யா என்றால் என்ன? அத்தையை கூப்பிடுறாரு, ஆனா அதுலயே அவருக்கு பதில் கிடைச்சு போச்சு. நேரடி பதில் சொல்லாமலேயே அதோடு தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை சொல்வது, இதுதான் இந்த இனமொழி விடை. ஆக நாம் கற்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நமக்கு தமிழ் கற்றுத்தரும், எந்த ஒரு வகையிலும் கற்றுத்தரும். வாழ்க்கை போரில் ஒவ்வொருவரும் வீரன் தான். வாசை குழந்தைசாமி அவர்களுடைய இந்த வார்த்தையுடன் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். விளையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் என கருதும் நோக்கு உடையேன் அல்லேன். என் பயணம் பெரிது, செல்லும் பாதை நெடுது, வழித்துயரம் தவிர்க்க துணை தேடேன். என் படைக்கு ஒரு சிலரும் போதும், நான் ஒருவனே போதும், ஒருவனே போதும். நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நண்பர் ரொம்ப அருமையான ஒரு உரையை கொடுத்தீங்க கிருஷ்ணமூர்த்தி. நண்பர்கள், உங்களுடைய கேள்வி ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அன்மியூட் பண்ணி கேளுங்க. இன்னும் 15 நிமிஷங்களுக்கு இந்த இது தொடரும், கேள்வி பதிலுக்கு. நன்றி கிருஷ்ணமூர்த்தி, அருமை அருமை. நல்லா ஃப்ளோ சார்ட், அது என்ன பாயும் படம் புதியதா இருக்கு. பாயும் படம் ஃப்ளோ சார்ட்டுக்கு தொழில்நுட்பம் பன்னீர் தொழில்நுட்பத்துக்கு சொல்றது. வாங்க சங்கீதா வாங்க. வழக்கம் போல கருத்தும் கலாயும் கலந்ததுதான் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. கலாய்ச்சிக்கிட்டே அதுல எப்படி கருத்து சொல்றது அப்படிங்கறது தான் நீங்க. அதையும் அதே மாதிரி இன்னைக்கும் அவ்வளோ விஷயம் இருந்தது. நீங்க ஆரம்பிச்ச அகநானூர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசியில சொன்ன அந்த விடைக்கு இத்தனை வகையான விடைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் அவ்வளோ எளிமையாகவும் அவ்வளோ ஒரு நகைச்சுவை, நீங்க சொன்ன மாதிரி காந்தி சொன்ன மாதிரி நகைச்சுவைன்னு உணர்ச்சி இல்லைன்னா இன்னைக்கு மனுஷன் வந்து ஒண்ணும் இல்லாம தான் போயிருப்பான். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு உலகத்துல இதை வந்து இவ்வளோ ஹெவியான விஷயங்களை கூட இவ்வளோ நகைச்சுவையை சொல்ல முடியுங்கிறது உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கத்துக்கிட்டது தான் நிஜமாவே. அது இன்னைக்கும் திருப்பி ஒரு தடவை நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருந்ததுண்ணா. போனதே தெரியல, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிருக்கு, பட் போனதே தெரியல. அவ்வளோ அருமையா பண்ணியிருக்கீங்க. நன்றி. இந்த இந்த ஒரு லிங்க் அனுப்பி இருந்ததும் நீங்க தயார் பண்ணது தானா? இந்த லிங்க்கு அதுல இருந்த கண்டென்ட்டே பயங்கர அட்ராக்டிவா இருந்தது. அதுக்கே முதல்ல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த தமிழை அறிவோம் ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள். ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிம்மா, நன்றி, நன்றி. இது தொடரும்மா, தொடரும் நிறைய. அடுத்து வணக்கம். வணக்கம். இந்த பேச்சு வந்து நல்ல ஒரு செறிவான பேச்சு. நிறைய தகவல்களை திரட்டி அதை சரியான ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொழில்நுட்பத்தையும் இதோட இணைத்திருப்பது ரொம்ப சிறப்பா இருந்தது. மொத்தத்துல ஒரு